இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். இந்த வார்த்தையை சொல்லுகிற நபர்கள் ஈசாக்கின் அபிமானிகள் அல்ல, ஈசாக்கை அதிகமாய் நேசித்தவர்கள் அல்ல, ஈசாக்கின் வளர்ச்சியை விரும்பினவர்கள் அல்ல, இந்த ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை கண்டு பொறாமைப்பட்டவர்கள், ஈசாக்கின் விருத்தியை பார்த்து அவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றவர்கள், ஈசாக்கை எப்படியாவது தங்களுடைய தேசத்திலிருந்து துரத்திவிட வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள், ஈசாக்கினுடைய வேலைகளுக்கெல்லாம் குறுக்கே நின்றவர்கள், ஈசாக்கின் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்தவர்கள், அவனோடு வாக்குவாதம் செய்தவர்கள், அவனுக்கு எதிர்த்து நின்று சண்டையிட்டவர்கள், இந்த இடத்துல இனி இருக்கக்கூடாது என்று இன்னொரு இடத்திற்கு அவனை துரத்தினவர்கள், அந்த இடத்துலையும் திரும்ப வந்து அங்கிருந்து அவனை விரட்டி விட்டவன். ஆனா இப்ப சொல்றாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ, விரோதமா இருக்கிறார்களோ, சத்துருக்களா இருக்கிறார்களோ, காரணமின்றி உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறவர்களா இருக்கிறார்களோ, அவங்க எல்லாரையும் ஆண்டவர் சொல்ல வைப்பார், நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன் தெரியுமா? இவங்க நினைச்சிட்டாங்க, இவங்க எங்க தேசத்துல இருக்கிறனால தான் ஆசீர்வாதமா இருக்காங்க, எங்க இடத்துல இருக்கிறனால தான் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, எங்க மூலமா தான் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, எங்கள்கிட்ட வந்த பிறகுதான் ஆசீர்வாதமா மாறிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த ஈசாக்குக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்டதுக்கு காரணம். ஆனா அவங்களுக்கு ஒரு உண்மை புரியல. கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஈசாக்குக்கு அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உடன்படிக்கையாய் கொடுத்திருக்கிறார். இந்த ஈசாக்கை ஆசீர்வதித்து உலகத்திற்கே அவனை ஆசீர்வாதமான வாய்க்காலை மாற்ற அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிறதை அவர்கள் அறியவில்லை. அதனாலதான் இந்த ஈசாக்கின் மேல் அவர்களுக்கு பொறாமை. ஏன்னா பஞ்சத்துல நம்ம வறட்சியா இருக்கிறோம், அவன் செழிப்பா இருக்கிறான். பிழைக்க வந்தவன் பரதேசியா கூடாரத்துல குடியிருக்கிறவன், அவன் நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கிறான், ஐஸ்வர்யவா நாம் மாறுறான், அவனுடைய ஆஸ்திகள் பெருகுகிறது. ஆனா நம்ம இருந்த நிலைமையிலே தான் இருக்கிறோம். இதெல்லாம் அவங்க பார்த்தோன்னா அவங்களால பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால எப்பவும் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு காரணராய் கர்த்தர் இருப்பதை அறியாதவர்கள் இப்படிதான் செயல்படுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க உங்க மேல பொறாமைப்படுவாங்க, தேவையில்லாம எரிச்சல் அடைவாங்க, காரணமே இல்லாம சண்டைக்கு வருவாங்க. ஆனா ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்க கூடவே இருந்து அதே நபர்களை அவர்களுடைய வாயாலே நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல வைப்பார். அது வரைக்கும் கொஞ்சம் நமக்கு பொறுமை தேவை. ஆண்டவருடைய செயல் வெளிப்பட நாம் காத்திருப்போம். ஈசாக்கு அவர்களோடு வாக்குவாதம் செய்யவில்லை, அவர்களுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. அவன் அடுத்தடுத்த இடத்துல அவன் கடந்து போய் கொண்டே இருந்தான். கர்த்தரே அவங்கள சொல்ல வச்சார். இதே ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்களுக்கும் கர்த்தர் தருவார். நீங்க எதிர்பாருங்க. உங்களுடைய குடும்பத்துல, உங்க ஊர்ல, உங்க வேலை ஸ்தலத்துல இதுவரைக்கும் பொறாமைப்பட்டு உங்களுக்கு விரோதமாகவே செயல்படுறதுனால நீங்க ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க, அவங்களே வருவாங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனாலதான் நீங்க இப்படி இருக்கீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சதுனாலதான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை சாட்சியாக மாற்றுவார். தேவனே, எங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நீர்தான் காரணம் என்பதை எல்லாரும் காண உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.